ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏஇ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் யாரும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல சிவில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம குரூப் வரும். அந்த குரூப்ல உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்து ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்ல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நமக்கு போதும். அத மட்டும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் இல்லன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுட்டாலே போதும். அந்த ஒரு பேஜ் மட்டும் நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல ஒரு சில பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். நெறைய எனக்கு மெசேஜஸும் வந்துட்டே இருக்கு. இப்ப ஏஇ எக்ஸாம் மட்டும் தான் நம்ம எழுதப் போறோம். ஏஇ எக்ஸாம் போஸ்டிங்க்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹால் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஜினியரிங், ஓகேவா? பேசிக் இன்ஜினியரிங்கும் அதில ஹால் டிக்கெட்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு 6த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கு? பேப்பர் 1. பேப்பர் 1 என்ன அப்டின்னா, சிவில் பேப்பர். பேப்பர் 1 சிவில் பேப்பர் இருக்கு. அப்புறம் பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் இருக்கு. இது மார்னிங். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கு. இது 6த்ல. 7த் பார்த்தீங்கன்னா, அகைன் உங்களுக்கு 7த் என்ன எக்ஸாம் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேசிக் இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? பேசிக் இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் 2 பிஎம் டூ 5 பிஎம் குடுத்துருக்காங்க. இப்ப இத பத்தி நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன் அப்டின்னா, பேசிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் ஹால் டிக்கெட்ல குடுத்துருக்காங்க. அது எல்லாரும் எழுதணுமா? கம்பல்சரியா எழுதணுமா? ஏஇ எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றவங்களும், ஏஇ போஸ்டிங்காக அப்ளை பண்ணவங்களும், இந்த பேசிக் இன்ஜினியரிங் எழுதணுமா? அப்படிங்கிற மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. நெறைய பேர் கன்ஃப்யூஷன்ஸ்ல இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுல கிளியரா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லயே கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 18917 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் தான். ஓகேவா? அந்த 18917ல கோடுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1ல பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரெய்னிங் இது இருக்கு. போஸ்ட் கோட் 1729. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் சர்வீசஸ்ல உங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் குடுத்துருக்காங்க. கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சி ஒண்ணே ஒண்ணு குடுத்துருக்காங்க. புரியுதா? இது 1. நெக்ஸ்ட்டு 8 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்ல, ஓகேவா? போஸ்ட் கோட் 1900. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி சப்பார்டினேட் சர்வீஸ்ல 9 போஸ்டிங் இருக்கு. 9 வேக்கன்சி இருக்கு. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற 9ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. சீனியர் ஆஃபீசர் டெக்னிக்கல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன்ல இருந்து, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து குடுத்துருக்காங்க. டோட்டலா 8 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 மேனேஜர் போஸ்டிங் இன்ஜினியரிங்ல கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர்ஸ் அதுல இருந்து நமக்கு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. 7 போஸ்டிங் இருக்கு. ஓகேவா? இந்த 4 போஸ்டிங்க்கு மட்டும் தான், இந்த 18917 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 போஸ்டிங்க்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுல ஏஇ குவாலிஃபிகேஷன் இருக்கா? ஏஇ போஸ்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஇ போஸ்டிங் எதுவுமே கிடையாது. இப்ப ஏஇ போஸ்டிங்க்கு நமக்கு இந்த எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இவ்வளோ நாள் நம்ம எப்படி எழுதிட்டு இருக்கோம் ஏஇ எக்ஸாமு 2022 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். அப்ப அதுலலாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஜிஎஸ், பேப்பர் 1 சிவில், பேப்பர் 2 ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம எழுதப் போறோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே எழுதுனது கிடையாது. இப்பவும் அதே மாரி தான் நம்ம எழுதப் போறோம். அதனால தேவையில்லாம நம்ம எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சிவில், ஜிஎஸ் இது மட்டும் நம்ம எழுதினாலே போதும். கேஸ் இது நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங்க்கும் உங்களுக்கு அந்த மார்க் வர பட்சத்தில பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்லயே நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்புறம் இதுலயும் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்லயும் நீங்க ஸ்கோர் பண்ணி, அதுக்கான எலிஜிபிலிட்டி வர பட்சத்தில நீங்க அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆவீங்க. புரியுதா? அப்புறம் இந்த இதுல குடுத்துருக்க 18 அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல என்ன குடுத்துருக்காங்க, எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், எனி இன்ஜினியரிங் டிகிரி குடுத்துருக்காங்க 1ல. பிரின்சிபல்ல. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு அண்ட் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எ வொர்க் ஷாப் ஆர் ஃபேக்டரி ஃபார் எ பீரியட் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எழுதி
குவாலிஃபைடு ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மார்க் எல்லாமே வர பட்சத்தில். புரியுதா? அதே மாதிரி 8லையும் என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்ட் பாசஸ் ஏ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆர் எனி டிசிப்ளின் எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ சிவில் இன்ஜினியரிங் வந்து அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. புரியுதா? இந்த ஃபஸ்ட் போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் இன்கேஸ் எழுதுனீங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங்க்கு சிவில் இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங்கும் அங்கே எலிஜிபிள் கிடையாது. புரியுதா? மஸ்ட் பாசஸ் ஏ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆஃப் எனி டிசிப்ளின் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிவிலும் ஆர்கிடெக்சரும் கிடையாது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அந்த 9 and 17 அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீனியர் ஆஃபீஸர் டிகிரி இன் பேச்சுலர் டிகிரி ஆர் பிடெக் இந்த இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி தான். இப்போ 17ல் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, இதுலேயுமே உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் வந்து இல்லை. அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ஏஇ எக்ஸாமுக்கு உங்களுக்கு கம்பல்சரியாக இது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேப்பர் 2 வந்து ஆனால் எல்லாருமே காமனாக வச்சுருக்காங்க. பேப்பர் 2 அப்படிங்கிறது காமனாக எல்லாருமே எழுதணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, இது சீரியல் நம்பர் 1 to 19 எல்லா போஸ்டிங்களோட எல்லாமே எழுதுவாங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து யார் எழுத மாட்டாங்க அப்படின்னு பாருங்கள். சீரியல் நம்பர் 1 வந்து எழுத மாட்டாங்க. ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் பேப்பர் சீரியல் நம்பர் 1 எழுத மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு 9 வந்து எழுத மாட்டாங்க. ஓகேவா? 9 எழுத மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படி தானே, 9க்கு வந்து சிவில் வந்து எக்ஸப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. சிவில் கிடையாது, ஆர்கிடெக்சர் கிடையாது. அப்போ இது வந்து சிவில் பேப்பர் தான். அப்போ அவங்க வந்து இதை எழுத மாட்டாங்க. புரியுதா? மற்ற எல்லாருமே அதில் வருது. அதே மாதிரி 14ம் எழுத மாட்டாங்க. 14ம் அதை எழுத மாட்டாங்க. இப்போ சீரியல் நம்பர் 14க்கு இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பேப்பர் 1 வந்து இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது பேப்பர் 1, இது அவங்க எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதனால் இதில் எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏஇ எக்ஸாம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மட்டும் போஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், 6th நடக்கிற எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எழுதுனீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் குவாலிஃபைட் ஆகிற பட்சத்தில் உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நெக்ஸ்ட்டு ஏஇ எக்ஸாமுக்கான மாடல் டெஸ்ட்டு நம்ம வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். 10 டெஸ்ட்டு. அதில் லாஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். 9 டெஸ்ட் கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 10th டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். அதுவுமே வேணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த சிவில் ரிலேட்டடாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் புக்கிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸும் இருக்கும். அது போக அதர் ஸ்டேட் எக்ஸாம் கொஸ்டின்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதில் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கக்கூடிய ஜேடிஓவும் அதில் தான் வருது. அதில் நிறைய ஹேண்ட்லூம் அப்படி இப்படின்னு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது நெக்ஸ்ட்டு 2024 ஒரு 400 சம்திங் வேக்கன்சி வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. அதில் ஜேடிஓ வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.